மருத்துவமனையில் நின்றிருந்தார் அருண். அவர் மனைவி லக்ஷ்மியிடம் அவர் கேட்டார், குழந்தை ஆணா பெண்ணா? அவர் உடனே சொன்னார், ஆணாக இருந்தால் நல்லது. ஆண்கள்தான் வலிமைசாலிகள், பெண்கள் பெரிய விஷயம் சாதிப்பதில்லை. லக்ஷ்மி அமைதியாக இருந்தார். ஆனால் மனம் உடைந்தது. சிறிது நேரத்தில் ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அருண் மகிழவில்லை, கோபமாக பேசினார். 2 ஆண்டுகள் கழித்து ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அன்று அருண் முகம் முழுவதும் சந்தோஷம். காலம் சென்றது. மகனை அருண் தூக்கி வைத்து வளர்த்தார். மகளை கவனிக்கவே இல்லை. ஒரு நாள் மகள் சந்தோஷமாக ஓடி வந்து சொன்னாள், அப்பா, நான் பைலட் ஆகணும். அருண் கடுமையாக சொன்னார், கனவு காணாதே, பெண்கள் பைலட்டாக முடியாது. அந்த வார்த்தைகள் மகளின் மனதை கிழித்தது. ஆனால் அம்மா லக்ஷ்மி அமைதியாக ஆதரித்தார். நீ முயற்சி செய், நான் உன்னுடன் இருக்கிறேன் என்றார். வருடங்கள் கடந்தன. மகன் வேலையில்லாமல் சோம்பேறியாக மதுப்பழக்கத்துடன் மாறினான். மகளோ அம்மாவின் உதவியுடன் மறைவாக பயிற்சி எடுத்தாள். ஒரு நாள் அவளுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைத்தது. அவள் பைலட் ஆனாள். ஒரு மாலை அவள் வீடு வந்தாள். முகம் முழுக்க சிரிப்பு. அப்பா, எனக்கு வேலை கிடைச்சிருக்கு, நான் பைலட், அடுத்த மாதம் சேர்றேன். அருண் அதிர்ந்து போனார். கண்களில் கண்ணீர். அவர் மெதுவாக சொன்னார், என் அன்பை தவறான இடத்தில் முதலீடு செய்தேன். நீதான் உண்மையான வைரம். பெண்கள் பலவீனமில்லை, சில நேரம் நாம் தான் அவர்களின் வலிமையை காண மறுக்கிறோம். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.